நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விளக்கம். விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்பொழுதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு, இலங்கை கடற்படையினர் அட்டகாசம். நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். சாலையோரம் வசிப்பவருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு, பயனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சியினர் டிராக்டர் பேரணி, விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி முதல்வர் ரங்கசாமி மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நேற்று இரவு இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் 6 பேர் மற்றும் தமிழக மீனவர்கள் 7 பேர் உள்ளிட்ட 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இவர்களில் புதுச்சேரி மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை இலங்கை அரசிடம் பேசி உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுப்பியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட 2ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலிய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்றார். முனைவர் டாக்டர் கணேஷ் அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிதாக பயிற்சியை தொடங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒளி விளக்கேற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் உரையை வாசிக்க செவிலிய மாணவ மாணவியர்கள் அதனை வழிமொழிந்தனர். பின்னர் அர்ப்பணிப்பு பாடலை பாடினர். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சிறந்த தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். செவிலியர்கள் பணி என்பது மிகவும் உன்னதமானது. எனவே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செவிலியர்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு சிரிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்போதுதான் நோயாளிகளுக்கும் நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை ஏற்படும். புதுச்சேரியில் 13 செவிலிய கல்லூரிகள் உள்ளது. மேலும் 2 கல்லூரிகள் வர உள்ளது என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரி சார்ந்த மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று உறுதியளித்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், கல்லூரி தலைவர் டாக்டர் ராமச்சந்திர விபட், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். குருமாம்பேட்டையில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 6வது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டையில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 6வது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல் படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம்
வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு, மாடு, கோழிகள் உயிரினங்களின் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இக்கல்லூரியின் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும், இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவரக்கூடாது உள்ளிட்ட 21 அம்சங்களை வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவரக்கூடாது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கூட்டணி மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி விவசாயிகள் சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் சிலை அருகில் இருந்து பேரணி புறப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் சிறப்புரையாற்றி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். விவசாயிகள் சங்க தலைவர் கீதநாதன் முன்னிலை வகித்தார். காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம், மதிமுக மாநில அவைத்தலைவர் செல்வராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், திமுக விவசாய அணி தலைவர் குலசேகரன், அகில இந்திய விவசாய சங்க தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேலும் இப்பேரணியில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 20 டிராக்டர்கள், லோடு கேரியர், இருசக்கர வாகனங்களோடு பேரணியில் பங்கேற்றனர். இப்பேரணியானது மறைமலை அடிகள் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், பெரியார் சிலை, சுபையா சிலை வழியாக சென்று சுதேசி மில் அருகே நிறைவு பெற்றது. சாலையோரம் வசிப்பவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்குவதற்கான அடையாள அட்டையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி, கந்தப்ப முதலியார் வீதி, புஸ்ஸி வீதி, லப்போர்த் வீதி, மோந்தரிஸ் வீதி ஆகிய பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் குடும்பத்தினர் தங்களுக்கு வீடு வழங்க வேண்டி புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்திடம் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 14 குடும்பங்களுக்கு லாம்பர்ட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, குடிசை மாற்று வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தரராஜு மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிருக்கு நிழற்குடையும், மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிருக்கு நிழற்குடையும், மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் எந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி, பிரகாஷ், அல்போன்ஸ், சந்து, உதயகுமார், தேசப்பன், மணிபாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடனிருந்தனர். கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இருதய மற்றும் சிறுநீரக இலவச பரிசோதனை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் RCM தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச இருதய மற்றும் சிறுநீரக பரிசோதனை முகாம் திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது.
முகாமிற்கு வணிக வரி அதிகாரி காவியவர்மன் மைனோ மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், வணிக வரி அதிகாரி காவியவர்மன் மழினோ, ஆர்சிஎம் பள்ளியின் தாளாளர் அருள் ஜேம்ஸ், சிறப்பு அதிரடிப்படை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் இருதய சம்பந்தமான பரிசோதனை குழந்தைகள் முதல் பெரியவர்களை மேற்கொண்டனர். மேலும் எக்கோ பரிசோதனை, கட்டணமில்லா இருதய அறுவை சிகிச்சை, பரிந்துரை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, இரத்த கொதிப்பு, சிறுநீரக நோய் வர வாய்ப்புள்ளதா என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் புதுச்சேரி கலாம் பசுமை இயக்கம் நிறுவன தலைவர் ஆரோக்கியதாஸ், பொருளாளர் ஜூலிதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தில் நிறுவனத்தில் திலக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், புதுவை முத்தமிழ் சங்கத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான ராஜகோபால், பழனிசாமி, கலைமாமணி ஆறு செல்வன், கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவ மாணவிகளை ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், புதுச்சேரி மாவட்டம் சேர்ந்த கலைஞர்கள், ஓவியர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தை மாதம் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசி எனும் வீசமிகு திருக்காசி கஷேத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் தை மாதம் தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அர்மாத்துபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அகரகாரம், உருவியாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். உழவர்கரை தொகுதியில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உழவர்கரை தொகுதியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பாஜக மாநில செயலாளரும் சமூக சேவகருமான உழவர்கரை சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், பெண்களுக்கு கோலப் போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் பரிசளிப்பு விழா குடியரசு தின விழாவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வாராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு நாற்றங்க பைத்திய மாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகையால் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோட சுப்ரசாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வாராகி வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வாராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டின் முதல் கூட்டம் அக்கார்டு ஹோட்டலில் நடைபெற்றது. புரட்சி திலகம் கே. பாக்யராஜ் அறிவுறுத்தல்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டின் முதல் கூட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்கார்டு ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பட்டானூரில் புதிதாக கட்டி வரும் சங்க அலுவலகத்தை திறப்பது குறித்து நிர்வாகிகள் ஆலோசித்தனர். மேலும் ஜனவரி மாதம் பிறந்தநாள் விழா காணும் அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளான சத்யநாராயணன், பெருமாள், ஜோசப் அந்தோனி, பால்ராஜ், குமார், வீரப்பன், செங்கேணி, சுப்பிரமணியன் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் புகழேந்தி உள்ளிட்ட அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர், அரியங்குப்பம் பகுதியை சேர்ந்த பாரதி குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உருவியாறு அன்பு நகர் மக்கள் மேம்பாட்டு நலசங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் அடுத்த உருவியாறு அன்பு நகர் பகுதியில் அன்பு நகர் மக்கள் மேம்பாட்டு நலசங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் இப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கான கோலப் போட்டி, சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், வாய்ப்பாட்டு நடனம் உள்ளிட்ட கலை போட்டிகளும் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக அன்பு நகர் பகுதி வாழ் மக்கள் சார்பாக குடியரசு தினத்தன்று காலை தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் சங்கத்தின் தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். செயலாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் வெற்றி செல்வம், பொருளாளர் திருமலை, துணை செயலாளர் ராமு, சட்ட ஆலோசகர் சக்தி மற்றும் நிர்வாகிகள் பாஸ்கர், ராமதாஸ், பொன்னுசாமி, ராமலிங்கம், ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், செல்வ கணேஷ், முரளி, செந்தில்குமார், பூங்குன்றம், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இவ்விழாவில் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள், மாணவ மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அன்பு நகர் மக்கள் மேம்பாட்டு நலசங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காட்டுக்குப்பம் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு மாதம் ஆண்டுதோறும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக 36வது சாலை பாதுகாப்பு மாதம் விழாவை முன்னிட்டு கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பொது மேலாளர் சுகுமார் மற்றும் ஆலை மேலாளர் குமரகுருபரன் ஆகியோரின் ஆலோசனைப்படி தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இருசக்கர வாகன
வாகனத்தில் பேரணி நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கணேசன் தலைமையில் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பொது மக்களிடையே தலைக்கவசம் அணிவது அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவன வளாகத்தில் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தர கட்டுப்பாட்டுத்துறை பொது மேலாளர் குமரகுரு தலைமையில், யூனிட் இன்சார்ஜ் கண்ணன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கணேசன், உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து பணியாளர்களிடையே எடுத்துரைத்து தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். மனிதவளத்துறை விவேக் கண்ணன் வரவேற்றார். தொடர்ந்து புதுச்சேரி தன்னம்பிக்கை கலைக்குழுவினரின் விக்டோரியா தலைமையில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. தொடர்ந்து அனைவரும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டனர். முன்னதாக சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி கோத்ரேஜ் நிறுவனத்தின் பணிபுரிய பணியாளர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை ஆய்வாளர் கணேசன் தொடங்கி வைத்தார். சேப்டிகோ ஆர்டினரின் தியாகராஜன் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து இருந்தார். இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பனையடிக்குப்பம் திமுக மாநில துணை அமைப்பாளர் தெய்வேந்திரன் பிறந்தநாள் விழா மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் அருகே அமைந்துள்ள நெட்டப்பாக்கம் தொகுதி பனையடிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மாநில திமுக துணை அமைப்பாளர் தெய்வேந்திரன் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு திமுக அமைப்பாளர் சிவா நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முன்னதாக பனையடிக்குப்பம் சந்திப்பில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவ்விழாவில் திமுக அமைப்பாளர் SP சிவக்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உட்பட திமுக தொகுதி தலைவர் சக்திவேல், திமுக நிர்வாகிகள் மோகன்ராஜ், குமரவேல், தணிக்கைவேல், ஸ்ரீதர், பன்னீர்செல்வம், வினோத், குணசேகரன், விஜய், ஆனந்த், பாண்டியன் உட்பட திமுக மாநில, மாவட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு, இலங்கை கடற்படையினர் அட்டகாசம். நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். சாலையோரம் வசிப்பவருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு, பயனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சியினர் டிராக்டர் பேரணி, விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.